திருச்சியில் விஜய் பரப்புரைக்காக காவல்துறை விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தாவேகா. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், என்னென்ன நிபந்தனைகள் காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டிருந்தது, ஏன் அந்த நிபந்தனைகள், தற்போது விஜய் தரப்புல என்ன முடிவு எடுத்திருக்காங்க? திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வரும் 13ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். ஒரு நாள் பிரச்சாரமானது திருச்சியில் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. சத்திரம் பேருந்து நிலையத்தில் அவர் முதலாவது பிரச்சாரத்தை செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சத்திரம் பேருந்து நிலையம் அமைந்த உள்ள இடம், அதனால் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று காவல்துறை அந்த இடத்தை தர மறுத்தது. அதனால் மரக்கடை என்ற ஒரு பகுதியை தேர்வு செய்து சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் மரக்கடையில் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இன்னும் அனுமதி கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அவசரகால ஊர்திகள் எங்கு நிற்க வேண்டும், அவை அவசரகால நிலை ஏற்பட்டால் எப்படி ஆம்புலன்ஸ்கள் செல்வது, தீயணைப்பு வாகனங்கள் எங்கு நிறுத்த வேண்டும் என்ற சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடன் வரக்கூடிய தொண்டர்களுடைய வாகனங்கள் நிறுத்தமிடம் எங்கு தேர்வு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஏற்பட்டிருந்தது. அதனால இதுவரை அந்த தாவேகாவினுடைய பிரச்சாரத்திற்கு அனுமதி தராமல் உள்ளனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா வாகன நிறுத்துமிடம் தான் கிடைக்காமல் இருப்பதுதான் இந்த அனுமதிக்கு காலதாமதமாக ஆகி வந்தது. ஆனால் தற்போது 3 இடங்களை தாவேகாவினர் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஸ்டார் திரையரங்கம் மற்றும் காந்தி மார்க்கெட் பகுதி மற்றும் அரசினுடைய பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம், இந்த 3 இடங்களையும் அன்று பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அன்று ஒரு நாள் மட்டும் தாவேகாவினர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து அவர்கள் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்களை இந்த பகுதியில் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், எங்கள் பராமரிப்பில் அவற்றை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதை காவல்துறையினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 11 மணிக்கு இன்று தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் அடிப்படையில் அதற்கு மேல் அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.